பண்டைய பாரத வரலாற்றில் விஞ்ஞானத்தையும் ஆன்மீகத்தையும் இணைக்கும் ஒரு அதிசய பிறப்பு நடந்தது. அது துரோணாசாரியரின் பிறப்பு. பெரும் முனிவர் பரத்வாஜர் ஒரு நாள் விண்ணுலக அழகிய அப்சரா கிருதாட்சியை பார்த்தார். அந்த தருணத்தில் அவருடைய தவசக்தி ஒரு ஆற்றலாக மாறியது. ஆனால் அது சாதாரண பிறப்பு இல்லை. அந்த சக்தி ஒரு பெண்ணின் கருப்பையில் போகவில்லை. அதை பரத்வாஜர் ஒரு துரோணா மண் பாத்திரத்தில் வைத்தார். அந்த பாத்திரம் ஒரு உயிர் உருவாகும் கருவறை போல மாறியது. நாட்கள் சென்றன. மந்திரங்களாலும் தவசக்தியாலும் அந்த பாத்திரத்தில் ஒரு குழந்தை வளர்ந்தது. பின்னர் ஒரு நாள் அந்த துரோணா உடைந்தது. அதில் இருந்து ஒரு குழந்தை வெளிவந்தது. அவன்தான் துரோணன். துரோணாசாரியர். அவர் சாதாரண மனிதர் இல்லை. அவரின் நரம்புகளில் ஓடியது ரத்தம் அல்ல, தவசக்தி. பின்னாளில் அவர்தான் அர்ஜுனன், கர்ணன், அஸ்வத்தாமன் போன்ற வீரர்களை உருவாக்கிய மிகப்பெரிய ஆசான் ஆனார். இன்று நாம் பேசும் டெஸ்ட் டியூப் பேபி, ஆர்டிபிஷியல் ஓம்பி, IVF இவைகளின் ஆன்மீக வடிவமே துரோணாசாரியரின் பிறப்பு. அதனால்தான் இந்தியா மனித இனத்தின் முதல் பயோடெக்னாலஜி நாகரிகம்.